ஆக்சுவலாக நமக்கு வந்து பிளான்ட் மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா எக்ஸ்டர்னல் பார்ட் ஆஃப் த கேரக்டர். சரிங்களா? அதாவது நமக்கு வெளிப்புறத்துல தெரியக்கூடிய கேரக்டர் பேஸ் பண்ணி வரக்கூடியதான் நமக்கு என்ன அப்படின்னா வெளியில என்னென்னலாம் ஒரு ட்ரீயை பார்க்கணும் அப்படின்னா அது ஒரு பிளான்ட்டை பார்க்குறோம்னா வெளிப்புறத்துல என்னென்னு தெரியும். அதாவது நமக்கு ஷூட் சிஸ்டம் சொல்லக்கூடியது ஃப்ளவர், ஃப்ரூட், ஸ்டெம், லீஃப் இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சிஸ்டம். இதோட சேர்த்து நமக்கு வந்து நோடு, இன்டர்நோடு, கணு இடைப்பகுதி, பட்டு அதாவது மொட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதுக்கப்புறம் ரூட் சிஸ்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைமரி ரூட், செகண்டரி ரூட். ரூட் சிஸ்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதுல இருக்கும். ஸோ ரூட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டா பிரிச்சிட்டோம்னா டேப் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். அப்புறம் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். அட்வென்சிஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த மாதிரி 3 டைப்பா பிரிச்சுக்கலாம். பெரும்பாலும் நமக்கு டைகாட் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா டேப் ரூட் சிஸ்டம் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ஃபைப்ரஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு மோனோகாட்ல இருக்கும். இதுல இன்டர்மீடியேட்டா ஒரு சில பிளான்ட்ல என்ன பண்ணும் அப்படின்னா அட்வான்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். அப்ப அட்வான்சிஸ்னா என்ன மீனிங் அப்படின்னா வேர் அல்லாத மற்ற பகுதியிலிருந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வேர் தோன்றக்கூடியது. சரிங்களா? இது என்ன பண்ணணும்னா ஒரு தண்டுல இருந்து உருவாகலாம். அதே மாதிரி நமக்கு அந்த கணு இடைப்பகுதி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த பகுதியிலிருந்து நமக்கு உருவாகலாம். அந்த மாதிரி உருவாகிறது எல்லாமே அட்வான்சிஸ் பட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதே மேல இருக்கக்கூடியதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்டு, அதுக்கப்புறமேட்டு லீஃப். இது மூணுமே நமக்கு வந்து முக்கியமானது. அப்ப இது லீஃப்ல வந்து பெரும்பாலும் நம்ம பார்க்கக்கூடியது மோனோகாட் அண்ட் டைகாட். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லீஃபை பிரிச்சுக்கலாம். அப்படின்னா நமக்கு மோனோகாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நமக்கு பேரலல் வேனேஷன், இணைப்போக்கு நரம்பமைவு அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆயிருக்கும். இதை டைகாட் பிளான்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெட்டிகுலேட் வேனேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ ரெட்டிகுலேட் வேனேஷன் அப்படின்னா நமக்கு வலைப்பின்னல் நரம்பு அமைவு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃப்ரூட்ஸோட டைப்பு, ஃப்ளவர்ஸோட டைப் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்ட். இப்போ இதில் நமக்கு மெயினாக கொஷின் கேட்கக்கூடியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப் இதில் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இதோட மாடிஃபிகேஷன் பேஸ் பண்ணி கேட்பாங்க. எதெல்லாம் ரூட்டோட மாடிஃபிகேஷன், எதோட ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன். அப்போ லீஃப் பேஸ் பண்ணி நமக்கு இதில் என்னென்னலாம் டைப் இருக்கு, அப்புறம் ஃப்ரூட்ஸ் அதோட டைப்பு, ஃப்ளவர் இதோட டைப். இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை பார்க்கக்கூடியது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்ஃபாலஜி. மார்ஃபோ அப்படின்னா நமக்கு லோக்கஸ் அல்லது ஸ்டடி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து வெஜிடேட்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது பிரிச்சுக்கலாம், ரீப்ரொடக்டிவ் பார்ட்னு பிரிச்சுக்கலாம். வெஜிடேட்டிவ் பார்ட் எதுன்னா ரூட்டும் ஸ்டெம்மும், ரூட்டு, ஸ்டெம், லீவ்ஸ் இது மூணு நமக்கு வெஜிடேட்டிவ் பார்ட். ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படிங்கிறது வந்து ஃப்ளவர். இது ரீப்ரொடக்டிவ் பார்ட். அதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிறது அப்படின்னா ஃப்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பேசிக்கா ஃப்ளவர், ஃப்ரூட் இதெல்லாம் நமக்கு எதில் வந்துடும் அப்படின்னா நமக்கு ரீப்ரொடக்டிவ் பார்ட்ல வந்து நம்ம சொல்லிடுவோம். சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பிளான்ட்டை வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணிக்கிறோம். பிளான்ட் எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்றோம் அப்படின்னா அதாவது அதோட லைஃப் சைக்கிள் பேஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன் பண்றோம். ஆனுவல், பைனியல், பெரனியல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு வருஷம் வாழக்கூடியது, 2 வருஷம் வாழக்கூடியது, இது வருஷம் வாழக்கூடிய ஒரு பிளான்ட், மெனி இயர்ஸ் வாழக்கூடிய ஒரு பிளான்ட். இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு 3 டைப்ஸா நம்ம வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்ப அதனோட லைஃப் சைக்கிள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே வருஷத்துல முடிச்சக்கூடிய பிளான்ட் இருக்கும். 2 வருஷத்துல ஃபர்ஸ்ட் பிளான்ட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா growth ஆகும். 2வது வருஷம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பல வருஷம் தொடர்ந்து மேங்கோ, பனானா, கோவா இதெல்லாம் வந்து வருஷம் என்ன பண்ணும் அப்படின்னா ஈல்டிங்கை கொடுத்துட்டே இருக்கும் மாதிரி பிளான்ட். ரூட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 மெத்தட் இருக்கு. அதாவது பொதுவா வந்து எப்பயுமே வேர் என்ன பண்ணும்னா நமக்கு புவியை நோக்கி மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா வளரும். ஒரு சில ரூட் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா புவிக்கு மேல வந்து வளர்ற மாதிரி இருக்கும். பொதுவா நமக்கு இந்த சதுப்பு நிலத்துல வாழக்கூடிய இந்த வேர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அசிடிக் சாயிலா இருக்கிறதுனால புவியை மேல் நோக்கி என்ன பண்ணும் அப்படின்னா இது வளர்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை நமக்கு பார்த்துக்கணும். போட்டோட்ராபிக் அப்படின்னா ஒளியை நோக்கி வளரக்கூடியது. ஹைட்ரோபைட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சில தாவரங்கள். அதுல என்ன பண்ணும்னா ரூட் பாக்கெட் மாதிரி அமைப்பு. இது என்ன பண்ணும் அப்படின்னா அதுல காற்று நிரம்பி காணப்படும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேல மிதக்கிறதுக்கு வந்து இது பயன்படும். ஸோ இதெல்லாம் வந்து ரூட்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ரூட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க பட்டு மூலியமா வெஜிடேஷன் அடையக்கூடியது ஐபோமியா, ஸ்வீட் பொட்டேட்டோ. அதே மாதிரி ரெட்வுட், ஆல்பேஜியா. ரூட் do not bear node and internode.
வேர் பகுதியில் என்ன இருக்காதுன்னா கணு மற்றும் கணு இடைப்பகுதி இருக்காது. ஆக்சுவலா இது ஸ்டெம்ல தான் நமக்கு வந்து கணு மற்றும் கணு இடைப்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். ரூட்டை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம் அப்படின்னா டேப் ரூட் சிஸ்டம் அண்ட் அட்வான்ஸ் ரூட் சிஸ்டம், ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரிச்சுக்கலாம். டேப் ரூட் பொறுத்த வரைக்கும் பொதுவா டைகாட் ரூட்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். அட்வான்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக நமக்கு வந்து மோனோகாட்ல வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணும் அப்படின்னா இதுல அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா, பாருங்க இதெல்லாம் நமக்கு வந்து மெய்ஸ், அதே மாதிரி நமக்கு வந்து இந்த என்ன சொல்றது நமக்கு இந்த சுகர் கேன் இந்த மாதிரி பிளான்ட்ல நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இதை பார்த்து வச்சுங்க. அப்போ அட்வான்சிஸ் பொறுத்த வரைக்கும் எதுல நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா மோனோகாட் பிளான்ட்ல இருக்கக்கூடியதை நமக்கு அட்வான்சிஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, அதை வேற்றிட வேர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதாவது வேர் பகுதியை தவிர மற்ற தண்டுல இருந்து, நீங்க கரும்புலாம் பாத்தீங்கன்னா தெரியும், கரும்புல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தண்டு பகுதியை ஒட்டியே நமக்கு வந்து வேர்கள் அமைப்பு இருக்கும். ஸோ ரூட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமா எப்படி பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா ரூட் கேப், வேர் தொப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இது எதுக்காக பயன்படுது அப்படின்னா நம்ம வேரை வந்து இந்த நுனி பகுதி இருக்கு இல்லைங்களா, நுனி பகுதியை பாதுகாக்கிறதுக்காக இது பயன்படும். அதே மாதிரி இதுல வந்து மெரிஸ்டமேட்டிக் ஜோன், எலாங்கேஷன் ஜோன் இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா தனித்தனியா பிரிச்சுக்கலாம். மெரிஸ்டமேட்டிக் ஜோன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தொடர்ந்து பகுப்படையக்கூடிய திறன் கொண்ட அமைப்பு, அதாவது பகுதிகள். எலாங்கேஷன் ஜோன்னா தொடர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா நீட்சி அடையக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேரோட பார்ட். ஸோ ரூட் கேப் இதோட வேலை என்ன அப்படின்னா இந்த நுனி பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த நுனி பகுதியை பாதுகாக்கிறது தான் இந்த ரூட் கேப்போட வேலை. ஸோ இங்க என்ன இருக்கும் அப்படின்னா மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி. சரிங்களா, அதாவது தொடர்ந்து பகுப்படையும் திறன் கொண்ட செல்கள் வந்து இங்க காணப்படும். அடுத்து நமக்கு மாடிஃபிகேஷன் ஆஃப் த ரூட். ரூட்டோட முக்கியமான என்னென்னலாம் மாடிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கோனிக்கல் ரூட், கேரட், புசிஃபார்ம், முள்ளங்கி, நாப்பிபார்ம், பீட்ரூட், டியூபரஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிராபிலிஸ் ஜாலாபா அப்படின்னு சொல்லக்கூடியது வரும். அதுக்கப்புறம் நாடுலேட்டட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரைசோபியம், இதுல நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு இருக்கும். இது வந்து நமக்கு பட்டாணி தாவரங்கள்ல லெகியூம் இந்த பிளான்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வேர் முடிச்சுக்குள்ள இருக்கும். இந்த வேர் முடிச்சுக்குள்ள வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்றதுக்காக ரைசோபியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா காணப்படும். அடுத்து நமக்கு ரெஸ்பிரேஷன் ரூட். ரெஸ்பிரேஷன் ரூட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த சொனாட்டியா, ஏற்கனவே நமக்கு கேட்ட கொஸ்டின், இந்த பிஜிடிஆர் 2011 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. சரிங்களா, இப்போ ரெஸ்பிரேஷன் ரூட் அப்படின்னா என்னன்னா சுவாச வேர்கள்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி ரைசோபோரா, ஹெரிட்டீரியா இந்த தாவரங்கள்லாம் வந்து மாங்க்ரோவ் பிளான்ட்னு சொல்லுவாங்க. மாங்க்ரோவ் பிளான்ட் அப்படிங்கிறது சேரும் சகதியுமா இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்கள்ல வாழக்கூடிய தாவரங்கள். ஓகேங்களா, அப்ப இந்த தாவரங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் ப்ராப்பரா கிடைக்காதனால வேர்கள் என்ன பண்ணும் அப்படின்னா மேல் நோக்கி வளரும். ஸோ இங்க வந்து நமக்கு பிரீத்திங் ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆயிருக்கும். அதான் நெமட்டோபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது மூலியமா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து முளைக்கும். ஆக்சுவலா இந்த தாவரத்தை பொறுத்த வரைக்கும் முழு தாவரமும் என்ன பண்ணும் அப்படின்னா மேல மரத்திலேயே முளைச்சுதான் கீழேயே விடும். சரிங்களா, இது வந்து மொத்த தாவரம் மேலேயே முளைச்சிடும். ஏன்னா கீழே வந்து முளைக்க முடியாது, அதனால மேலேயே முளைச்சுதான் என்ன பண்ணும் கீழே விடும். அடுத்தது ரூட்டோட மாடிஃபிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணக்கூடியது. சரிங்களா, சேமிப்பு இது செய்யக்கூடியது. டியூபரஸ், இது ஃபேசிகுலேட்டட், இது மோனோலிஃபார்ம், நோடுலஸ், அதே மாதிரி ஆனுலேட்டட் ரூட் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து சைக்கார்டியா, அதே மாதிரி பீட்டில்டு மோனோ அப்படின்னா பெட்டர்கார்ட், இந்த பாக்கா இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பெட் மோனோலிஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. டியூபரஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்வீட் பொட்டேட்டோ, ஹைப்போமியா பட்டாட்டஸ், சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, அதுதான். ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் நமக்கு கேட்கலாம். அடுத்தது ப்ரூப் ரூட், பணம், அது இதுல ஆலமரத்துல இருக்கக்கூடியதுக்கு பேருனா தூண் வேர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஸ்டில்ட் ரூட், பிரேஸ் ரூட், இதெல்லாம் வந்து மெய்ஸ், சுகர் கேனு இந்த மாதிரி தாவரங்கள் இருக்கக்கூடியது ஸ்டில்ட் ரூட் அண்ட் பிரேஸ் ரூட் அப்படின்னு சொல்லக்கூடியது. பட்டர்ஸ் ரூட்னு கேட்டாங்கன்னா ஃபைக்கஸ், பாம்பக்ஸ் மலபாரிக்கம், டெர்மினேலியா அர்ஜுனா இந்த மாதிரி தாவரங்கள்ல அந்த வேர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இருக்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி இருக்கிற ரூட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டர்ஸ் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளம்பிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொடிக்கு உதாரணம் வந்து வெத்தலை.
வெத்தலை, மணி பிளான்ட், அப்புறமேட்டு மிளகு, இதெல்லாம் வந்து நமக்கு இதுதான் பாத்தீங்கன்னா கிளம்பிங் ரூட். வெத்தலை தான் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிங் ரூட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் எபிபில்லஸ் லிட்டுன்னு கேட்பாங்க நமக்கு. எபிபில்லஸுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் பயோஃபில்லம். இதுதான், அதாவது இது வந்து நம்ம இந்த லீஃபை வந்து பார்த்தீங்கன்னா லீஃப்ல வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நமக்கு புதுசாக ஒரு பிளான்ட்டே நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். சரிங்களா? அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா கட்டி போட்டால் குட்டி போடும் தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பார்ட் டேமேஜ் ஆச்சுன்னா புதுசாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்து பேராசைட்டிக் பொறுத்த வரைக்கும் நமக்கு மற்ற தாவரங்கள்ல இருந்து உணவை உரியக்கூடியது. கஸ்குட்டா, விஸ்கம், டேண்ட்ரோப்தா இதெல்லாம் வந்து நமக்கு ஆக்சுவலா வந்து பேராசைட்டிக் ரூட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அசிமிலேட்டரி ரூட் நமக்கு போட்டோசிந்தசிஸ் செய்யக்கூடிய வேர்கள். எதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து டைனோஸ்போரா, டிராப்பா, வாட்டர் செஸ்னட் கேட்பாங்க. வாட்டர் செஸ்னட் எதுன்னு கேட்பாங்க, டிராப்பா, போடோஸ்போரா. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய வேர்கள். அதே மாதிரி ஹைக்ரோஸ்கோபிக் ரூட், இதுல முக்கியமா வெலமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எபிபைட்டிக் பிளான்ட் சொல்லுவாங்க. அதாவது வாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் இருக்கு. இந்த வாண்டான்னு சொல்லக்கூடிய தாவரம் என்ன அப்படின்னா எபிபைட்டிக். ஒரு மரத்துக்கு மேல தொற்றி வாழும். இப்படி ஒரு மரம் இருக்குது அப்படின்னா மரத்துக்கு கட்டையில இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா தொற்றி வாழும். இதுல இருக்கக்கூடிய 2 டைப் ஆஃப் ரூட் இருக்கும். ஹேங்கிங் ரூட் அண்ட் ஏரியல் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியல் ரூட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே காத்துல வந்து அப்படியே மிதந்துட்டு இருக்கும். இதுலதான் வந்து உங்களுக்கு இந்த வெலமன் அப்படின்னு சொல்லக்கூடிய திசு இருக்கும். இந்த வெலமன் திசு என்ன பண்ணும் அப்படின்னா காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சி போட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான தண்ணியை எடுத்துக்கும். இந்த ஹேங்கிங் ரூட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த தண்டை அப்படியே கெட்டியமா பிடிச்சுக்கும். சரிங்களா? இந்த வேலையை நமக்கு இது செய்யும். ஸோ இதுல 2 டைப் ஆஃப் ரூட் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய டிஷ்யூக்கு பேர் தான் வெலமன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது கான்ட்ராக்டல் ரூட் அப்படின்னு சொல்லக்கூடியது. கான்ட்ராக்டல்னா சுருக்கம் அடையக்கூடியது. ஒரிஜினல் லென்த், இந்த லென்த்ல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு சுருக்கம் அடையக்கூடியது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து குரோக்கஸ், சாஃப்ரான், அதுக்கப்புறம் ஃபிஷியா. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ட்ராக்டல் ரூட்டுக்கு எக்ஸாம்பிள். ஸோ அதுக்கு அடுத்தது நமக்கு வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா ரூட்டோட ஃபங்க்ஷன். முக்கியமா ரூட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஃபிக்சேஷன், அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ், ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட், கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர், போட்டோசிந்தசிஸ் அண்ட் ரெஸ்பிரேஷன். சரிங்களா? சுவாச வேர்கள் அப்படின்னா அவிசீனியா, போட்டோசிந்தசிஸ் அப்படின்னா டைனோஸ்போரா. அடுத்து ஸ்டெம் கேரக்டர். ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணுவாருன்னா ஆப்போசிட் ஜியோட்ராபிஸ், அதாவது ஜியோட்ராபிசம்னா ஒளியை நோக்கி வளரக்கூடியது. ஆக்சுவலா இது தமிழ்ல சொல்லணும்னா என்ன அப்படின்னா ஒளியை நோக்கி வளரக்கூடியது. எதிர்ப்புவி நாட்டம் கொண்டவை அப்படின்னு சொல்லலாம். எதிர்ப்புவி நாட்டம் கொண்டவை. நெகட்டிவ் ஜியோட்ராபிக் growth. இதுல வந்து கணு மற்றும் கணிடை பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். இதுதான் வந்து நமக்கு இலை, மலர் மற்றும் காய் இது எல்லாத்தையுமே காய்கனிகள்லாம் உருவாக்கக்கூடியது. இதுல வந்து நிறைய டைப் இருக்கு. காடக்ஸ் நமக்கு ஏற்கனவே கேட்டிருக்காங்க. காடக்ஸ் டைப் வந்து நமக்கு 2013 எக்ஸாம்ல காடக்ஸ் கேட்டிருந்தாங்க. அதாவது பனைமரத்துல இருக்கக்கூடிய அமைப்புக்கு பேரு தான் காடக்ஸ். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் எந்த இலையுமே இருக்காது. அந்த உச்சியில மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இலை இருக்கும். இந்த அமைப்புக்கு பேர் தான் கிரவுன் அப்படின்னா கிரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உச்சி பகுதியில மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு இலை போன்ற அமைப்பு காணப்படும். சாலிட் நோட் அண்ட் ஹாலோ இன்டர்நோட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் பேம்பூஸ். சரிங்களா? பேம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம இருக்கிறதுலே அதிகப்படியான ஆக்சிஜனை வந்து உற்பத்தி பண்ணக்கூடியதுல பேம்பூஸும் ஒண்ணு. சரிங்களா? பேம்பு, அப்புறம் அரச மரம், ஆலமரம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணக்கூடியது. ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஊருக்கு ஒரு அரச மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி அரச மரத்துல. அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அரச மரத்தடியில கொண்டு போய் என்ன பண்றாங்க, ஒரு பிள்ளையார கொண்டே வைக்கிறாங்க. காலையில போய் சாமி கும்பிடும் போது ஏர்லி மார்னிங் போய் சுத்திட்டு வா, பியூர் ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அதுதான். சரிங்களா? அதே மாதிரி அங்க வந்து மிர்மிகோ பில்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்கும். எறும்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மொத்த மரத்தையும் பாதுகாக்கும். சரி, ஓகே. அடுத்தது இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற எக்ஸ்கரண்ட். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரீ as some appearance. இந்த பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா arise from the main stem. இந்த பிரான்ச் எங்கிருந்து உருவாகும் அப்படின்னா இந்த மாதிரி கிளைகள் வந்து மெயின் ஸ்டெம்ல இருந்து இப்படி உருவாகி போற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நார்மலா இருக்கக்கூடியதான். சரிங்களா? இது பார்த்துக்குங்க. நமக்கு அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துக்குங்க.
அடுத்த டைப்ஸ் ஆஃப் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்மோட முக்கியமான மாடிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்னா நமக்கு ரெடியூஸ்டு ஸ்டெம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் கண்டிப்பாக கேட்கலாம். ரெடியூஸ்டு ஸ்டெம் அப்படிங்கும்போது பாருங்க, ரன்னர், அதே மாதிரி ஸ்டோலன், தரையில் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஷக்கர், இதெல்லாம் ஸ்ட்ராபெரியில இந்த மாதிரி தான் இருக்கும். ஆப்ஷெட் அப்படின்னா மிதக்கக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து காணப்படும். ஐகாரணியமா இருக்கக்கூடிய பிளான்ட்ல வந்து மிதக்கக்கூடிய அமைப்பு காணப்படும். சரிங்களா? இதுல இருக்கக்கூடிய டைப் தான். அதே மாதிரி கிரீப்பர்ஸ், இதுல வந்து கணு இடைப்பகுதி, கிராஸ், ஸ்ட்ராபெரி இதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஒரு ஆடு மாடெல்லாம் இருக்கும். ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சதுக்கு அப்புறமேட்டு திரும்பவும் உடனடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கு அந்த புல்லு குரோத் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுல மெயினா இருக்கக்கூடிய இந்த இன்டர்கேலரி மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் என்ன பண்ணும் அப்படின்னா ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்ச உடனடியாக அந்த புல்லு முளைக்கிறதுக்கான ஒரு காரணம். சரிங்களா? அதை பார்த்து வச்சுங்க. அதெல்லாம் நமக்கு என்ன பண்ணலாம்னா கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது அது நம்ம வந்து அனாட்டமி பார்க்கும்போது அதை பார்த்துடலாம். ரூட் கிளைம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொற்றி வாழக்கூடிய அமைப்பா இருக்கக்கூடியது. ரூட் ப்ரொடியூஸ் டு த நோடு ஹெல்ப் ஆஃப் கிளைம்பிங். எக்ஸாம்பிள் டெக்குமா, போத்தஸ், பைப்பர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூட் கிளைம்பர். ஹூக் கிளைம்பர் அப்படின்னா ஹூக்ஸ் மாதிரி, கொக்கி மாதிரி என்ன பண்ணுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளான்ட்டை பிடிச்சுக்கும். பிக்னோனியா உங்கிட்டிஸ், பூனை நகம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர். பக்கத்தில் இருக்கிறத அப்படியே பிடிச்சுக்கும். அதே மாதிரி டெர்மினல் லீஃப்லெட் என்ன பண்ணா அப்படி பக்கத்தில் அப்படி சுத்தி பிடிச்சுக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு. டென்ட்ரில் கிளைம்பர், இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஒரு கொக்கி மாதிரி இருக்க அமைப்பு பிடிச்சிக்கிறது. மொத்த லீஃபுமே எதுல மாறுதுன்னா லேத்தரஸ் ஓடரேட்டஸ்ல. லீஃப் லெட் மட்டும் அப்படின்னா பைசம் சட்டைவம். பீட்டியோல்னா கிளைமாட்டிஸ் நெப்பந்தஸ். ஸ்டிபியூல்னா ஸ்மைலக்ஸ். ஸ்மைலக்ஸ் வந்து மோனோகாட்ல வந்துடும். ஸ்மைலக்ஸ் வந்து மோனோகாட்டு. ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டைகாட்டோட கேரக்டர் எல்லாம் நமக்கு ஸ்மைலக்ஸ்ல இருக்கும். லீஃப் எஃபெக்ட்ஸ் அதே மாதிரி. அப்ப இன்ஃப்ளோரசன்ஸ் ஆன்டிகோனம். திராட்சை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெம் அப்படியே கொடி மாதிரி எல்லா பக்கமும் பரவும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாடிஃபிகேஷன். ஸோ இது நமக்கு என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். ஆப்செட், இது வேணா நமக்கு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்செட் பொறுத்த வரைக்கும் மிதக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். இஸ்டியா, ஐகாரணியா. சரிங்களா? ஸோ இதுல வந்து நமக்கு ஷார்ட் இன்டர்நோட் விச் ஸோ நோட் பியரிங் ரோசட்டி லீவ்ஸ். என்ன லீவ்ஸ் அப்படின்னா ரோசட்டி லீவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ரோசட்டி அப்படின்னா வந்து குறுக்கப்பட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய இலைகள். அதான் ரோசட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து மாடிஃபிகேஷன். மாடிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பொதுவாக உங்களுக்கு வந்து அண்டர் கிரவுண்ட் ரைசோம், இஞ்சி, அதே மாதிரி உருளைக்கிழங்கு, காம், சேனக்கிழங்கு, ஆனியன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடிஃபிகேஷன். இதெல்லாம் வந்து எதில் வருது அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ல வருது. அப்போ உருளைக்கிழங்கு, இஞ்சி, மட்டநிலத்தண்டு, அதே மாதிரி சேனக்கிழங்கு, ஆனியன் எல்லாமே எதோட மாடிஃபிகேஷன் அப்படின்னா ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன். அடுத்தது பில்லோ கிளட்டோட். இது ஏற்கனவே பல தடவை நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பில்லோ கிளட்டோட் அப்படின்னா லீஃபி ஃபங்க்ஷன் ஆஸ் டூயிங் இன் ஏ ஸ்டெம் பார்ட்டிகல். இது என்ன பண்ணுன்னா வறட்சியில வாழக்கூடிய தாவரங்கள். அப்போ வறட்சியில வாழும் பொழுது இந்த தாவரங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த இலை இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வாட்டரை வந்து எவாபரேட் பண்ணிடும். அதை அவாய்ட் பண்றதுக்காக இது என்னவா மாறிடுச்சுன்னா முள்ளா மாறிடுச்சு. ஸோ இந்த ஒலியோட அந்த இலையோட ஃபங்க்ஷனை யார் செய்யறாங்க அப்படின்னா ஸ்டெம் செய்யும். ஸோ ஸ்டெம் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு கிரீன் கலர்ல அரேஞ்ச் ஆகிருக்கும். அதே மாதிரி இதுல நிறைய வாட்டர் ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். இது பியூர் வாட்டரா அப்படின்னு கேட்பாங்க. இது நாட் அ பியூர் வாட்டர். நிறைய மினரல்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் மெட்டீரியல். சரிங்களா? எதுக்காக அந்த மாதிரி முள்ளா இருக்குது அப்படின்னா ஒரு ஆப்போசிட் ஒரு அனிமல்ஸ் வந்து இதை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இருக்கும். அதே மாதிரி இதுல இருந்து ஒரு ஃப்ரூட்ஸ் வருவாங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். சரிங்களா? சின்ன வயசுல வந்து சாப்பிட்டீங்கன்னு தெரியல. இதை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு நாங்க சின்ன வயசுல சாப்பிட்ருக்கோம். இதை எடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மணல்ல தேய்ச்சோம் அப்படின்னா இதுல இருக்கிற முள்ளெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா போயிடும். அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்டான ஃப்ரூட்ஸ் இருக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய இப்போ டிராகன் ஃப்ரூட் இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, அதெல்லாம் இதோட வெரைட்டியில வரக்கூடியதுதான். அதுக்கு அடுத்தது முள்ளா மாறக்கூடியது ஆக்சிலரி பட்டு வந்து முள்ளா மாறக்கூடியது போகன்வில்லா, டொராண்டா, இதெல்லாம். கிளட்டோட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இன்டர்னோடு லாங், சகுலன் லோபு, கிளட்டோடு, அஸ்பராகஸ், தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது கிளட்டோட்.
சரிங்களா? கிளட்டோட் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க இருக்கக்கூடிய இந்த அமைப்பு பில்லோ. அது இதுவும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இலையில இருக்கக்கூடிய அந்த தண்டு பகுதி வந்து பாத்தீங்கன்னா இலை மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கும் நமக்கு. இதெல்லாம் வறட்சியில இருக்கிறதுனால இந்த மாதிரி அமைப்பு ஃபார்ம் ஆகும். ஸ்டெம் டென்ட்ரில், சரிங்களா? ஒரு ஸ்டெம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கொடி மாதிரி ஃபார்ம் பண்ணக்கூடியது. திராட்சை பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது நமக்கு கேட்கலாம். அடுத்து பல்பெல்ஸ். அடுத்த ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டெம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுவா வந்து ஒரு வாட்டரை கண்டக்ஷன் பண்றது, மினரல்ஸ் கண்டக்ஷன், அதாவது மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ், ஃபுட் மெட்டீரியலை கண்டக்ட் பண்றது, போட்டோசிந்தசிஸ்ல இன்வால்வ் ஆகிறது, ஸ்டோரேஜ், ப்ரொடெக்ஷன், எல்லா வேலைக்கும் மெயின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெம் முக்கியமான ஒரு காரணம். அடுத்து லீஃப். லீஃப் பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது லீஃபை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுதான் நமக்கு மிட்ரிப். இந்த பார்ட் தான் என்ன அப்படின்னா இங்க இருக்குது இல்லைங்களா, இந்த பார்ட்டுக்கு பேர் தான் மிட்ரிப் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுலதான் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாஸ்குலார் பண்டில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ்டு வாஸ்குலார் பண்டில்ஸ் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். ஏன்னா கேம்பியம் வந்து நமக்கு இருக்காது, சரிங்களா? அந்த மிட்ரிப்ல தான் என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி சைலம் ப்ளோயம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் ஆகும். ஸோ இந்த பகுதிக்கு பேரு இங்க இருக்கக்கூடிய பகுதியில என்ன அப்படின்னா லீஃப் லாமினா அல்லது மீசோஃபில் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. ஹைபிஸ்கஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பகுதி ஷார்ப்பா இருக்கும். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா செரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. செரேட்னா அது விளிம்பு அப்படின்னு, அதாவது ஊசி போன்ற விளிம்பு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இது பீட்டியோல், இலை காம்பு. அப்புறம் இங்க இருக்கக்கூடிய அமைப்பு ஸ்டிபியோல். ஆக்சிலரி பட்டு. பட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிலரி பட்டு லாமினா. இலையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஐபோபோடியம், மீசோபோடியம், எபிபோடியம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா 3 இதா பிரிக்கிறாங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஐபோபோடியம் அப்படிங்கிறது வந்து the some plants leaf base becomes swollen is called the pulvinous அப்படிங்கிற அமைப்பு காணப்படும். இந்த இலையோட அடிப்பகுதி இருக்கு பாத்தீங்களா, இந்த பேஸ், இதுதான் பேஸ். இந்த பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, இந்த லீப் பேஸ் வந்து ஒரு அதைப்பு மாதிரி ஏற்பட்டிருக்கும். ஸோ இது வந்து நமக்கு ஹைப்போபோடியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. லீப் பேஸ் எல்லாமே ஹைப்போபோடியம். இது என்ன மூவ்மெண்ட் அப்படின்னா ஸ்லிப் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுலதான் வந்து நமக்கு உங்களுக்கு வாட்டர் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே இங்கதான் நடக்கும், சரிங்களா? வேர்ல இருந்து உரியக்கூடிய அந்த நீர் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பீட்டியோல் வழியா தான் நமக்கு லீஃப் ஃபுல்லா பரவ ஆரம்பிக்கும். அதே மாதிரி சிடி லீப் பேஸ் நீங்க வாழை மரத்துல பாத்தீங்கன்னா தெரியும், இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டையா அப்படி அரேஞ்சா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீளமா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இது போகும், இதெல்லாம் இருக்காது, இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா நீளமா போகும் இந்த ஸ்ட்ரக்சர், சரிங்களா? வாழை மரத்துல இருக்கிற மாதிரி நீங்க நினைப்பு வச்சுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு சீத்திங் லீப் பேஸ் எதுல இருக்கு அப்படின்னா பொதுவா வாழை மரத்துல இருக்கக்கூடியது. அதே மாதிரி கலோட்ரோபிஸ் இதுலலாம் வந்து வேரியேஷன் இருக்கு. அதே மாதிரி நமக்கு பிரிக்கிள்ஸ், பாப்பி இதுல வந்து ஒரு சில அந்த ஐப்போபோடியத்துல வந்து வேரியேஷன் இருக்கும். ஏன்னா நீங்க கலோட்ரோபிஸ் எருக்கோட அந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தடிமனா இருக்கும், சரிங்களா? மற்றதை கம்பேர் பண்ணும்போது நல்ல தடிமனாவே இது அரேஞ்ச் ஆயிருக்கும். லாட்டெக்ஸ் வந்து அதுல ப்ரொடியூஸ் ஆகும். மீசோபோடியம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு சிட்ரஸ்ல வந்து நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா விங்கடு, அதாவது கனெக்டிங் டு த லாமினா பிரான்ச் ஆஃப் த ஸ்டெம்ல. பீட்டியோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எப்படி இருக்கு அப்படின்னா ஹெல்ப் டு த ஹோல்ட் ஆன் பிளேட் டு த லைட். அப்ப மேல வந்து நமக்கு இப்படி இருக்கக்கூடிய பீட்டியோல் இந்த இருக்குது இல்லைங்களா, இலை காம்புன்னு சொல்லக்கூடிய பகுதி, இதுதான் மீசோபோடியம் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? இந்த இலை காம்புன்னு சொல்லக்கூடியது ஐகார்னியா பீட்டியோல் வந்து பாத்தீங்கன்னா வீங்கின அமைப்பா இருக்கும். சிட்ரஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெக்க மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நமக்கு ஆஸ்திரேலியன் அக்கேசியாவில் வந்து பீட்டியோல் என்ன அப்படின்னா கருவேல மரத்துல பீட்டியோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு மாடிஃபிகேஷன், அதாவது பில்லோடு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, சரிங்களா? பில்லோடுனால என்ன அர்த்தம், ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடிய நமக்கு இலைகள், அதே மாதிரி இலை காம்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஆஸ்திரியன் அக்கேசியாவில் வந்து நமக்கு இலை காம்பு தான் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையை செய்யுது. அதே மாதிரி கார்டேட் ஷேப்டு ஒரு இலை வந்து இதய வடிவத்துல எதுல காணப்படும் அப்படின்னா பீட்டில் வெத்தலை இலை தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதய வடிவத்துல காணப்படும். லான்சுலேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்படி இருக்கும், இந்த மாதிரி ஊசி மாதிரி வரும்.
இந்த மாதிரி வரக்கூடியது லான்சுலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இது பேம்பு நீரியம். இதுல வந்து நமக்கு லான்சுலேட் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். இதுதான் வந்து அதோடைய ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் வந்து நமக்கு வாட்டர் பிளான்ட். வாட்டர் பிளான்ட்ல ஸ்டொமேட்டா எங்க இருக்குன்னு கேட்பாங்க. ஸ்டொமேட்டா வந்து அப்பர் பார்ட்ல இருக்கும், லோயர் பார்ட்ல எதுவுமே இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலேட்டர், இன்ட்ராபீட்டியோலார், இன்டர்பீட்டியோலார், இதே மாதிரி ஃபோலியோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டிபியூல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்டிபியூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுவும் சம்டைம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கொடி மாதிரி மாடிஃபிகேஷன் ஆகும். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ். லீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் foliage leaves, மெயினா வந்து போட்டோசிந்தசிஸ் செய்யக்கூடிய இலைகளுக்கு பேர் தான் foliage leaves. இந்த பைனஸ் சைக்கஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இலையை வந்து பார்த்தீங்கன்னா foliage leavesன்னு பிரிச்சிருப்பாங்க. இப்போ எதோட வேலை என்ன அப்படின்னா போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையை தான் இது செய்யும். ஸ்கேல் லீவ்ஸ் அப்படின்னா கட்டாப்பெல்ஸ். செதில் இலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து நமக்கு இது போட்டோசிந்தசிஸ் செய்யக்கூடாது, அதாவது அந்த வேலையை செய்யாது. ஸ்கேல் லீவ்ஸ் போட்டோசிந்தசிஸ் வேலையை செய்யாது. cannot perform the photosynthesis. அடுத்தது முக்கியமா டைப்ஸ் ஆஃப் வேனேஷன். வேனேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரெட்டிகுலேட் வேனேஷன், பேரலல் வேனேஷன் சொல்லி ரெண்டா பிரிச்சுக்கலாம். இந்த எக்ஸப்ஷன் பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2017 பிஜி எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஆக்சுவலா கேட்ட கொஸ்டின் வந்து ஸ்மைலக்ஸ். ஸ்மைலக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு மோனோகாட் பிளான்ட். ஸ்மைலக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல ஆனா என்ன வேனேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரெட்டிகுலேட்டட் வேனேஷன் இருக்கக்கூடியது வந்து பொதுவா டைகாட்ல பிளான்ட்ல இருக்கும். சரிங்களா? ஆனா எக்ஸெப்ஷன் இந்த கேலோபில்லம் எர்ஜினியாவை பொறுத்த வரைக்கும் பேரலல் வேனேஷன் இருக்கும். பொதுவா மோனோகாட்டை பொறுத்த வரைக்கும் பேரலல் வேனேஷன் இருக்கும். ஆனா ஸ்மைலக்ஸ், டயாஸ்போரியா, அலோகேசியா, கொலகேசியாவில் வலைப்பின் காணப்படும். ஸோ இதுதான் நமக்கு கேட்ட கொஸ்டின். 2017 பிஜி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். இதை பார்த்து வச்சுக்கங்க. இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேலோபில்லம் கேட்கல. கேலோபில்லம் வந்து இருக்கு. ஆக்சுவலா அது ஒரு டைகாட் பிளான்ட். ஆனா மோனோகாட்டுக்கான கேரக்டர் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். அடுத்தது இதுல மல்டி காஸ்டல் கன்வர்ஜென்ட், அதே மாதிரி ரெட்டிகுலேட்டட் பின்னேட்லி, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பால்மேட்லி. இது ஆக்சுவலா நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பால்மேட், ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா அங்கை வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. கை மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இது ஜிஜிபஸ் இளந்த மரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். இது வந்து இளந்த மரத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகேங்களா? அதோட எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுங்க. என்ன பிளான்ட் அப்படின்னு ஜிஜிபஸ் இளந்தை. அதே மாதிரி நமக்கு பேரலல் வேனேஷன். இதுல எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னா இந்த வேனேஷன் கேட்கலாம். புர்கட் வேனேஷன் வந்து அடியானத்துல இருக்கும். இதுதான் புர்கட் வேனேஷன். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் வரைக்கும் கேட்கல, இது கேட்கலாம். புர்கட் வேனேஷன் சொல்லக்கூடிய அமைப்பு எந்த தாவரத்துல காணப்படுது அப்படின்னா அடியாண்டத்துல இருக்கக்கூடியது டெடோஃபைட் பிளான்ட்ல. The veins branch dichotomously, but a reticulate is not formed by the finer branches. சரிங்களா? இது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னா டைகாட்டமஸ் கவட்டு கலைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு. ரெட்டிகுலேட் இஸ் நாட் ஃபார்ம்டு. இதுல வந்து தனித்தனியா வந்து நமக்கு கவை பிரிஞ்ச மாதிரி அமைப்புலாம் இதுல உருவாகல. அடுத்தது லீவ்ஸோட டைப். சிம்பிள் லீஃப், காம்பவுண்ட் லீஃப் இங்க இருக்கும் பாருங்க. அதாவது ஒரு நார்மலா இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு லீஃப் இருந்தது அப்படின்னா இது சிம்பிள் லீஃப். இந்த மாதிரி நமக்கு யூனிபின்னேட், இது வந்து யூனிபின்னேட் லீஃப், பைபின்னேட் ரெண்டா டிவிஷன் ஆகிறது. ட்ரைபின்னேட்னா மூணா. டெக்குமெண்ட், கொத்தமல்லி, கேரக்டர்லாம் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டெக்குமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு காணப்படும். எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா இதை பார்த்துக்குங்க. இது கேட்கலாம். அடுத்தது குவாட்ரிஃபோலியேட், இது கேட்கலாம். மார்ஷீலியாவில் இருக்கக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் வந்து
இந்த குவாட்ரிஃபோலியேட் அல்லது டெட்ராஃபோலியேட். இது நமக்கு மாசிலியா டெட்ராஃபோலியேட் சிலபஸ்ல நம்ம பார்த்திருப்போம். ஸோ இது நமக்கு கேட்கலாம். அடுத்து பில்லோ டாக்ஸி வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு? லாஸ்ட் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் வந்து இந்த எருக்கு கேட்டிருந்தாங்க. ஆப்போசிட் டெகுசேட். இது லாஸ்ட் டிஆர்பி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். 2021 நடந்த எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஆப்போசிட் டெகுசேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இது வந்து கலோட்ராபிஸ், முசண்டா இதெல்லாம் வந்து நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் காணப்படும். அடுத்தது மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப் டென்ட்ரில். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லாத்தாரஸ் அபாகா. வைல்டிபி இது வந்து காட்டு பட்டாணி அப்படின்னு சொல்லுவாங்க. லீஃப் டென்ட்ரில் மாடிஃபிகேஷன் இது வந்து லாத்தாரஸ் ஓடராட்டஸ், பைசம் சட்டைவா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடிஃபிகேஷன். ஒரு கொக்கி போன்ற அந்த மாதிரி அமைப்பு என்ன பண்ணுன்னா மாறிடும். லீப் ஸ்பைன் முள்ளா மாறக்கூடியது. அஸ்பராகஸ், தண்ணீருட்டான் கிழங்கு, ஒப்பென்ஷியா, அலோவேரா, அப்புறம் அஜ்மோன் மெக்சிகானா இது எல்லாமே. லீப் பிக்சர் ஒரு குடுவை வடிவத்தில் மாறக்கூடியது. நெப்பந்தஸ் டெசாடியா. லீப் பிளாட் அப்படின்னா ஒரு சுருக்கு பை மாதிரி. இது கேட்ட கொஸ்டின். பியூட்டிக்ளோரியா பிளாடர் ஒர்ட். அதே மாதிரி லீப் ஹூக்ஸ் இலை குக்கி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆர்ஜிமோன், ஒப்பன்ஷியா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட் நெயில். இது கேட்கலாம். எது கேட் நெயில்? பூனை நகம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா பிக்னோனியா உங்கிலிட்டிஸ் தான். இது ஆக்சுவலா வந்து லீஃப் ஹூக்ஸ் அந்த கொக்கி மாதிரி அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகும். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளான்ட்டை பிடிச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பில்லோடு, பிளஸி லீவ்ஸ், சரிங்களா? இதெல்லாம் நமக்கு எல்லாமே பொதுவாக கேட்ட கொஸ்டின். பாருங்க, இங்க இருக்கக்கூடியது இந்த மூடி எதுன்னு கேட்பாங்க. இந்த லீஃப் அபெக்ஸ் இலை நுனி தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா மூடி மாதிரி ஃபார்ம் ஆகுது. இதோட லீஃப் பேஸ். இது பிக்சர், இந்த குடுவை வடிவத்தை வந்து உருவாக்கக்கூடியது. சரிங்களா? இது பிடிஓட கேரக்டர். அப்ப லீஃப் தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் ஆகுது. அடுத்தது இன்ஃப்ளோரசன்ஸோட கேரக்டர். இன்ஃப்ளோரசன்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமா 2 டைப்பு. ரெசின், சைம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 டைப் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இது வந்து நமக்கு ரெசிமோட டைப். இது பேனிக்கல். ஸ்பைக் அப்படின்னு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அந்த காம்பற்ற மலர் பிடிஓல வந்து இருக்காது. கேட்கின்ல என்ன இருக்காது அப்படின்னா பிடிஓல் அந்த இதுல அந்த காம்பு பெடிசில் சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆயிருக்காது. பெடிசில்னா நமக்கு என்ன அப்படின்னா பூ காம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஸோ பெடிசில் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து பூ காம்புன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இங்க இருக்காது. ஸோ இது வந்து நமக்கு நேக்கடு மேல் ஃபிளவர், ஃபீமேல் ஃபிளவர், இது ஸ்பாடிக்ஸோட கேரக்டர். யாரோட கேரக்டர்னா ஸ்பாடிக்ஸ். காரிம்பு, அம்பல், காம்பவுண்ட் அம்பல், கேபிட்டுலம் இது எல்லாமே நமக்கு எக்ஸாம்பிளான ஒன்று. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதில் டைப்ஸில் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பைக்னா என்ன, ஸ்பாடிக்ஸ்னா என்ன, கேட்கின் இன்ஃப்ளோரசன்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க. அகாலிப்பா இண்டிகா இந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஒரு சிலது இருக்கும் நமக்கு. அதே மாதிரி ரைபீடியம் அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ஒரு ஃபேன் மாதிரி அரேஞ்ச் ஆகும். அதாவது சொல்லப்போனா பழைய கிராமோபோன்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா இது அரேஞ்ச் ஆகும். இது உதாரணம் வந்து நமக்கு மணத்தக்காளி ரைபீடியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது கேட்கலாம். அப்புறம் ஹெலிகாய்டு சைம், மோனோகேசியல் சைம் ஒரு பாத கிளைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சைடு மட்டும் போகும். பாருங்க, சாப்பியாய்டு அப்படின்னா ஜிக்ஜாக் இப்படி இருக்கும். ஹெலிகாய்டுனா ஒரு சைடு மட்டும் போகும். இதே வந்து நமக்கு பைஸ்போரஸ்னா 2ஆ பிரிஞ்சு போறது, மல்டினா இந்த மாதிரி நிறைய போறது, இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். இக்ஸோரா காக்சினியா பார்க்கலாம். இட்லி பூல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கங்க. ஸ்கார்பியாய்டு, ரைபீடியம் இந்த எக்ஸாம்பிள்ஸ் கேட்கலாம். சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் இதோட கான்செப்ட் என்ன? சைமோஸ் ஃப்ளவரத்தை பொறுத்த வரைக்கும் கேட்டாங்கன்னா ஓல்டு ஃப்ளவர்ஸ் எல்லாமே எங்க பண்ணுன்னா மேல இருக்கும். இது வந்து ஓல்டு ஃப்ளவர்ஸ். யங் ஃப்ளவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா கீழே இருக்கும். ஸோ இது எல்லாமே யங் ஃப்ளவர்ஸ். இதுதான் சைமோஸோட கேரக்டர். அதுக்கு அடுத்தது ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ். நமக்கு வந்து இந்த சயாத்தியம் பேஸ் பண்ணி நமக்கு அடிக்கடி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா சயாத்தியத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்.
கப் ஷேப் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இங்க இருக்கு பாருங்க, இதுதான் வந்து சயாத்தியம். இதோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, உள்ளுக்குள்ள இங்க வந்து ஒரே ஒரு ஃபீமேல் ஃப்ளவர், அதாவது லாங்கா இருக்கும். இது வெளியே வந்திருக்கும். இங்க இருக்கு பாருங்க, இதுதான் வந்து ஒரே ஒரு ஃபீமேல் ஃப்ளவர், லாங்கா இருக்கும், வெளியே வந்துடும். இதுல இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடியது எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. மொத்தம் 3 இருக்கும். இதுதான் வந்து நமக்கு 2019 பிஜி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி எத்தனை இருக்கும் அப்படின்னா 3 இருக்கும் நமக்கு. சரிங்களா, அதாவது மொத்த டோட்டலும் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்துடும். இன்செக்ட் மூலியமா தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பாலினேஷன் நடக்கும். அப்ப இதோட ஸ்ட்ரக்சரே எப்படி இருக்குன்னா, ஒரு சிங்கிள் ஃபீமேல் ஃப்ளவர் இதை சரவுண்ட் பண்ணி நிறைய மேல் ஃப்ளவர் இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி அமைப்பு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். ஸோ இது ஒரு ஸ்பெஷல் டைப் சயாத்தியம் இன்ஃபர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது யூபர்பியாவில் வந்து நமக்கு காணப்படும். அப்ப ஃபீமேல் ஃப்ளவர் சரௌண்டட் பை த லார்ஜ் நம்பர் ஆஃப் த ஸ்மால் மேல் ஃப்ளவர் வந்து அரேஞ்ச் ஆகும். யூபர்பியா, லைன்செட்டா, பெடலாந்தஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. கப் ஷேப்டு இன்ஃப்ளாரசன்ஸ் பொதுவாக வெட்டிசிலேட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து செசைல் 3 to 9 ஃப்ளவர்ஸ். வெட்டிசிலேட்டர் அப்படிங்கிறது வந்து 3 to 9 ஃப்ளவர்ஸ் இருக்கக்கூடியது. ஆசிமம் துளசியில வந்து நமக்கு இருக்கும். ஐபாந்தோடியம் அப்படின்னா மவுத் ஆஃப் த மேல் ஃப்ளவர், இங்க இருக்கக்கூடியது. அத்தி பழத்தில் இருக்கக்கூடியது. பொதுவாக மேல் எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னா இந்த வாய்ப்பகுதியில் இருக்கும். ஃபீமேல் எல்லாமே என்ன பண்ணுன்னா கீழ்ப்புறத்துல காணப்படும். ஸோ லோயர் சைடு வந்து நமக்கு ஃபீமேல் இருக்கும், அப்பர் சைட்ல மேல் அரேஞ்ச் ஆயிருக்கும். மிக்ஸ்டு ஸ்பாடிக்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பனானா பொறுத்த வரைக்கும் மேல், அதாவது யூனிசெக்சுவல் ஃப்ளவர் இருக்கும், பைசெக்சுவல் ஃப்ளவர் இருக்கும். ரெண்டுமே வந்து பனானாவில் அரேஞ்ச் ஆகும். சரிங்களா, மேல், ஃபீமேல், பைசெக்சுவல் 3 கேரக்டருமே அரேஞ்ச் ஆகும். ஆனால் இதுல பொதுவாக இந்த மேல் ஃபீமேல்லாம் வந்து இருக்கக்கூடியது ஸ்டெரைலா இருக்கும். பைசெக்சுவல் மட்டும்தான் பலமானதா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். சரிங்களா, அப்ப 2 கேரக்டர் இருக்கும். மேல் ஃப்ளவர் இருக்கும், ஃபீமேல் ஃப்ளவர் இருக்கும், பைசெக்சுவல் ஃப்ளவர் இது மட்டும்தான் வளமானது. மீதி ரெண்டும் வளமற்றதா இருக்கும். ஃப்ளவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே முக்கியமா நம்ம பிரிச்சுக்கலாம். எசென்சியல், நான் எசென்சியல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரிச்சுக்குவாங்க. அப்ப எசென்சியல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமா நமக்கு தேவையானது ஸ்டாமன், அப்புறம் கார்பல். இதுதான் வந்து எசென்சியல், இனப்பெருக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஆக்சுவலா வந்து மேல், இது ஆக்சுவலா ஃபீமேல். இது ரெண்டுமே முக்கியமான ஒரு கேரக்டர். செப்பல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா ஹெல்ப் பண்ணக்கூடியது, அவ்வளவுதான். சரிங்களா, அதாவது பாலினேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது. கொரல்லா, கேலிக்ஸ் இது எல்லாமே என்ன அப்படின்னா ஹெல்ப் பண்ணக்கூடியது. இதை பார்த்து வச்சுங்க. இந்த கொரலா, கேலிக்ஸ் இதெல்லாம் வந்து வெளியில அவுட்டர் மோஸ்ட் இருக்கக்கூடியது. ஆக்சுவலா கேலிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு கிரீன் கலர்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுதான் அதோட வேலை. கேலிக்ஸுக்கும் செப்பல்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்பாங்க. அதாவது கேலிக்ஸ்னா ப்ளூரல், நிறைய இருக்கக்கூடியது. சிங்குலர் அப்படின்னா செப்பல்ஸ். பீட்டியோல் கொரல்லா கேட்பாங்க. பீட்டியோல் அப்படின்னு சொல்லக்கூடியது கலெக்ஷன் ஆஃப் த பெட்டல்ஸ் பிரைட் எல்லோ எக்ஸ்பேண்டட் அபவுட் த ப்ரீ பாலிபெட்டலை. சரிங்களா, இப்ப இதுல வந்து பெட்டல்ஸ் அப்படின்னா ஒண்ணு ஒண்ணா இருக்கக்கூடியது, கொரல்லான்னா மொத்தம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இதுல கேட்கக்கூடியது இந்த கொத்தமல்லி இருக்கிறது கேட்கலாம். கொத்தமல்லியில பொறுத்த வரைக்கும் கார்போபோர் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். கொரியாண்டர், கொத்தமல்லி. தலாமஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா எலாங்கேஷன், நீளமா வந்து அரேஞ்சா இருக்கும். எதை நோக்கினா பியாண்ட் டு த கார்பல். இது வரைக்கும் இருக்கு அப்படின்னா கார்பல் வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும், அரேஞ்ச் ஆயிருக்கும். கார்பல் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா விதையை குறிக்கக்கூடியதான் கார்பல். அதே போல பொசிஷன் ஆஃப் த ஓவரி, இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஹைப்போகைனஸ், பிரிகைனஸ், எபிகைனஸ்னு பிரிச்சுக்கலாம். பொசிஷன் ஆஃப் த ஓவரிங்கிறது இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இது வந்து ஓவரி. இப்படி இதுல இருந்து இப்படி கீழே வந்து ஆண்ட்ரிஷியம் உருவாகுது. அப்ப மேல எங்க இருக்கு அப்படின்னா இது ஓவரியோட பொசிஷன் மேல இருக்கு. சரிங்களா, அப்ப இதுக்கு என்ன பேரு நமக்கு அப்படின்னா எபோவ் தி ஓவரி அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கு பேரு எபிகைனஸ் ஃப்ளவர்.
இதே பிலோ த ஓவரி இப்படி இருக்கு, இதுக்கு மேல உருவாகுது. இந்த மாதிரி உருவானா பிலோ த ஓவரி. இது வந்து சுப்பீரியர். நமக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டிஷன் வந்து சுப்பீரியர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹைப்போகைனஸ் ஃபிளவர். சரிங்களா? ஆஃப் இன்ஃபீரியர் அப்படின்னா சென்ட்ரல் பார்ட், மையத்துல இருந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகும். சென்ட்ரல் பார்ட்ல இருந்து உருவானா ஆஃப் இன்ஃபீரியர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை வச்சுதான் என்ன பண்ணும் அப்படின்னா சுப்பீரியர் ஓவரி, ஆஃப் இன்ஃபீரியர் ஓவரி, அதே மாதிரி இன்ஃபீரியர் ஓவரின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரிச்சுப்போம். எந்த இடத்துல ஓவரி இருக்குது அப்படிங்கிற வச்சு நம்ம மூணா என்ன பண்ணிக்கலாம்னா பிரிச்சுக்கலாம். அடுத்து பிராக்ட் அப்படின்னு கேட்பாங்க. பிராக்ட் அப்படின்னா வெளிப்பகுதியில ஸ்பெஷலைஸ்ட் லீவ்ஸ் பிரசன்ட் இன் தி ஆக்சிஸ் ஆஃப் த ஃப்ளவர். இப்படி இருக்குன்னா ஸ்டெம் இந்த இடத்துல உருவாகக்கூடியது பிராக்ட். அதுக்கப்புறம் பிராக்டேட், அதுக்கப்புறம் இன்வலுக்கர். ஒரு பெடங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமைப்பு இன்வலுக்கர்னு சொல்லக்கூடியது. அப்புறம் ஸ்பேத். இந்த ஸ்பேத்துங்கிற அமைப்பு பொதுவாக வந்து நமக்கு மோனோகாட் தாவரத்துல தான் இந்த ஸ்பேத் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். வாழைப்பூ இருக்கு இல்லைங்களா, வாழைப்பூக்கு பேர் தான் ஸ்பேத். அதை பார்த்து வச்சுங்க, வாழைப்பூனா ஸ்பேத். அடுத்து க்ளூம். க்ளூம் பொறுத்த வரைக்கும் the small dry scale bract is called the gloom. எத்தனை க்ளூம் இருக்குன்னா 2 க்ளூம் இருக்கும். இது வந்து மோனோகாட் தாவரங்களை தான் நம்ம பார்க்க முடியும். வீட்டு, கிராஸ், அதே மாதிரி இந்த கோதுமை, நெல்லெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து நம்ம க்ளூம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்கலாம். அடுத்து கேலிக்ஸ். ஒரு சில பீசஸ்ல கேலிக்ஸ் என்ன பண்ணுன்னா நிலைத்து காணப்படும். சரிங்களா? சொலனேசி, தக்காளி, இந்த கத்திரிக்காயில வந்து பர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். நிலைத்த கேலிக்ஸ், கேலிக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஆக்சுவலா வந்து நமக்கு புள்ளிவட்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் புள்ளிவட்டம். நிலைத்து எதுல காணப்படும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு சொலனேசி ஃபேமிலியில பொதுவா கத்திரிக்காயில வந்து நிலைத்து நமக்கு காணப்படக்கூடியது. அது அப்புறமேட்டு ஊமத்தை, டாட்டூரா மெட்டல், இதுலயும் என்ன பண்ணும் அப்படின்னா நிலைத்த இது காணப்படும். அடுத்தது வந்து நமக்கு இந்த ஷேப் எல்லாம் பார்த்துக்குங்க, பேஸ் பண்ணி கேட்பாங்க. லிகுலேட் இது கேட்பாங்க. ரே புளோரஸ்ட் என்ன அப்படின்னா லிகுலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ரே புளோரஸ்ட் ஆஃப் சன்ஃபிளவர். சன்ஃபிளவர்ல தான் இந்த லிக்யூல் நா வடிவ அமைப்பு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். அப்பர் பார்ட் ஆஃப் த கொரலா எப்படி இருக்கு அப்படின்னா இஸ் அ லாங் ஃபிளாட். எப்படி இருக்கு அப்படின்னா தட்டையா இருக்கும். சரிங்களா? அதாவது நேரோ டியூப் மாதிரி இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் லிக்யூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. சன்ஃபிளவர்ல இருக்கக்கூடியது லிகுலேட். இது கேட்டதுல இது வரைக்கும் கேட்கலாம். அடுத்தது இந்த ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி நமக்கு கேட்பாங்க. இதுல கேட்க வாய்ப்பு உள்ளது குயின்ஸ் கேன்சியல் அப்படின்னு சொல்லக்கூடியது கேட்பாங்க. குயின்ஸ் கேன்சியல் அப்படின்னு சொல்லக்கூடியது இது மாடிஃபிகேஷன் ஆஃப் த இம்ப்ரிகேட் ஆஸ்டிவேஷன். ஆக்சுவலா மொத்தம் 5 பெட்டல்ஸ் இருக்கும். 2 கம்ப்ளீட்டா என்ன பண்ணும் அப்படின்னா இன்டர்னல் பாருங்க, இது ஒண்ணு, இது ஒண்ணு, ரெண்டுமே என்ன பண்ணும்னா கம்ப்ளீட்டா உள்ள இருக்கும். மீதி 2 பாருங்க கம்ப்ளீட்டா வெளியே இருக்கும். இது ஒண்ணு, இது ஒண்ணு. மீதி ஒண்ணு மட்டும் எப்படி இருக்குன்னா உள்ள வெளியே இருக்கும். இந்த மாதிரி இருந்தா குயின் கேன்சியல் அப்படின்னு சொல்லக்கூடியது பெட்டல் அரேஞ்ச்மெண்ட். இது மொராயா ரனன்குலஸ் பிளான்ட்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். வெக்ஸலரி பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடியது ஃபேமிலியில் இருக்கிறது, அதனால வந்து நமக்கு அது கேட்கலாம். வெக்ஸலரி இன்ஃப்ளோரசன்ஸ் அதாவது பீன்ஸ்ல இருக்கக்கூடிய அமைப்பு தான் நமக்கு என்ன அப்படின்னா வெக்ஸலரி இன்ஃப்ளோரசன்ஸ் சொல்லக்கூடியது. இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்து ஆண்ட்ரிஷியம் பேஸ் பண்ணி நமக்கு கேட்கும்போது ஆக்சுவலா அதோட அமைப்பை வச்சு நம்ம பிரிச்சுக்கலாம். அடினேட் அப்படின்னா இந்த பக்கம் ஒட்டிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி ஒட்டிட்டு இருந்தா அடினேட். பேக்ஸ்னா கீழே ஒட்டிட்டு இருக்கிறது. டார்சினா இந்த சென்ட்ரல் ஒரு பாயிண்ட் மட்டும் ஒட்டிட்டு இருக்கும், அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கும். வெர்ஸ்லேட்னா அப்படியே மேலோட்டமா இது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல டச்சா இருக்கும். லைட்டா காத்தடிச்சாலே கீழே வந்துடும், அந்த மாதிரி இருக்கும். இந்த வெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அடினேட்டுக்கு வந்து மேக்னோலியா, பேசி ஃபிக்ஸ்டுனா டாட்டோரா ரேடிஸ், டார்சி ஃபிக்ஸ்டுனா பேசன் ஃப்ளோரா, வெஸ்டைல் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிராஸ், மெய்ஸ், இதெல்லாம் வந்து நமக்கு வெஸ்டைல். மோனோகாட்ல இருக்கக்கூடிய டைப் தான் நமக்கு என்ன அப்படின்னா வெஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா மோனோகாட் தாவரம் தன்னோட எனர்ஜியில கிட்டத்தட்ட 90% என்ன பண்ணும்னா இந்த ஸ்டாமினா உற்பத்தி பண்றதுக்கே செய்யும். ஆனா ஒரே ஒரு சிங்கிள் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஓவரி மட்டும் தான் இருக்கும். அதாவது ஓவியல், ஒரே ஒரு சிங்கிள் ஓவியல் மட்டும் தான் நமக்கு என்ன பண்ணணும்னா இருக்கும். ஆனா இது வந்து என்ன பண்ணும்,
லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மகரந்தத்தை வந்து உற்பத்தி செய்யும். அடுத்து மோனோ அடல்பஸ் ஒரு கற்றை அப்படின்னு சொல்லக்கூடியது. டை அடல்பஸ்னா 2 கற்றை. இது வந்து 9+1 இதோட அரேஞ்ச்மெண்ட் 9+1 அப்படின்னு இருக்கும். பாலி அடல்பஸ் சிஞ்சினீசிஸ் நமக்கு கேட்பாங்க. இது நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்போசிட் பொருட்களை வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சிஞ்சினீசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது இருக்கும். கூட்டுக்கணி அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்துடும். கம்போசிட்ட ஃபேமிலி என்ன ஃபேமிலி அப்படின்னா கம்போசிட்டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலியில வந்து சிஞ்சினீசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பூசணி அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்துடும். அப்புறம் சினாட்ரஸ் கேட்பாங்க. இது கொலகேசியா, அல்லோகேசியா, மொமாடிகா, குக்கர்பெட்டேசி ஃபேமிலியில வரக்கூடிய இது பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது டைடைனமஸ்னா மொத்தம் 4 இருக்கும். 2 சின்னதா இருக்கும், 2 பெருசா இருக்கும். டெட்ராடைனமஸ்னா 2 சின்னதா இருக்கும், 4 ஈக்குவல் லென்த்ல இருக்கும். ஆப் டிப்ளோஸ்டேமன் நமக்கு பல தடவை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கேரியோபிலேசி தாவரத்தில் இருக்கக்கூடியது நமக்கு என்ன அப்படின்னா ஆப் டிப்ளோஸ்டேமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். ஆப் டிப்ளோஸ்டேமன் இது எப்படி இருக்கு அப்படின்னா the reverse of diplostaminus, the outer wall stamen opposite to the petals. சரிங்களா, இதுக்கு வந்து அப்படி ஆப்போசிட்டா இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ உள்ள இருக்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஆக்சுவலா மகரந்தம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன பண்ணும் அப்படின்னா பெட்டல்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். அடுத்து பிஸ்டில் அல்லது கைனிஷியம் ஃபீமேல் கேரக்டர். இதுல பார்க்கும்போது இந்த பிளாசன்டேஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா, மார்ஜினல் பிளாசன்டேஷன், ஆக்சில் பிளாசன்டேஷன், பேரைட்டல், ப்ரீசென்ட்ரல், இது பல தடவை கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின். பேசல் அஸ்ட்ரேசி ஃபேமிலியில வரக்கூடியது, சூப்பர்ஃபிஷியல் நிம்பியேசி ஃபேமிலியில வரக்கூடியது. ஸோ ஆக்சில் வந்து பொதுவாக இருக்கும் நமக்கு எப்பயுமே. சரிங்களா, மார்ஜினல் அப்படின்னா பட்டாணி தாவரத்தில் இருக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் நமக்கு பொதுவாக கேட்கக்கூடியது. பேசல் அப்படின்னாலே சன்ஃப்ளவர் அந்த இதுல வந்து நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த மாதிரி சிங்கிள் இருக்கும். ப்ரீசென்டர்லாம் எதுவும் டச் ஆயிருக்காது. ஆக்சில் பெரைட்டல் வந்து ஆக்சுவலா குக்கர்பெட்டேசியில் வரக்கூடியதுதான் பெரைட்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது. எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது பேஸ் பண்ணி கேட்கலாம். அடுத்தது ஃப்ரூட்டு. ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு சிம்பிள் அக்ரிகேட்டட் கம்போசிட் என்ன பண்ணலாம்னா 3ஆ பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா, சிம்பிள் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சகுலண்ட் அண்ட் ட்ரை ஃப்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணும் அப்படின்னா இதுல இருக்கும். சகுலண்ட் அண்ட் ட்ரை ஃப்ரூட். சரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதோட இருக்கட்டும்.